நண்பர்களே, இது அமெரிக்காவுல நடந்த ரொம்பவே வக்கரமான முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்க. இந்த படத்துல நிறைய நிர்வாண காட்சிகளும் ஆபாச காட்சிகளும் இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப வெளிப்படையா, அதாவது ரொம்ப பச்சையா தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பதான் இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க, இந்த படத்தோட மைய கரு என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும். அதனால இப்படி ரொம்ப வெளிப்படையா கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மற்றும் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. இப்படிப்பட்ட படங்கள் பார்க்கறதுல விருப்பம் இல்லாதவங்க, இப்படி வெளிப்படையா கதை கேட்க விருப்பம் இல்லாதவங்க, குறிப்பா 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த KFC மாதிரியான ஒரு சிக்கன் கடையை காட்டுறாங்க. அந்த கடையில காலையில அதுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்லாம் வேலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப காட்டுற இந்த பெண்ணும் இந்த கடையில தான் வேலை செய்யறா. இவதான் இந்த படத்தோட கதாநாயகி. இந்த பெண்ணு பேரு பெக்கி. இப்ப காட்டுற இந்த பெண்மணி தான் இந்த கடையில வந்து மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேனேஜர் பெண்மணி இந்த கடையில வேலை செய்யற ஊழியர்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க. ஒரு சந்தோஷமான செய்திங்கிறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த பெண்மணிக்கு இத்தனை வருஷமா மாப்பிள்ளையே கிடைக்காம இப்பதான் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு திருமணம் நடக்க போகுது. லேட் மேரேஜ். அது ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு எல்லா ஊழியரும் இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. சரி, ஓகே, எல்லாம் வேலையை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடையில நல்லா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு மத்தியான வாக்கு இருக்கும். அப்போ இந்த மேனேஜர் அம்மாவுக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல பேசுறவரு, இந்த பாருமா, நான் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா, என் பேரு டேனியல்மா அப்படிங்கிறாரு. சொல்லுங்க சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, இங்க ரெபேக்கா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க காலையில உங்க கடைக்கு வந்து கறி வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களோட பணம் வந்து அங்க தொலைஞ்சிருக்கு. அதை வந்து ஒரு பெண்ணு, உங்க கடையில வேலை செய்யற பெண்ணு தான் திருடி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணை கொஞ்சம் கூப்பிடுமா, நான் அந்த பெண்ணை போய் விசாரிக்கணுமா அப்படிங்கிறாரு. அதுக்கு இவங்க, சார் நீங்க எந்த பெண்ணை சொல்றீங்க எனக்கு தெரியலையே அப்படின்னா, அதாம்மா ஒரு 18 19 வயசு இருக்குமாமே, அந்த பெண்ணோட தலைமுடி கூட வெள்ளையாவும் இல்லாம கருப்பாவும் இல்லாம ஏதோ மஞ்சளா அந்த செம்பட்ட முடி மாதிரி இருக்குமாமே. ஆமாமா சார், பெக்கி சார் அந்த பெண்ணு பேரு. அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணை போய் கூப்பிடுமா, அதுக்கு விசாரிக்கணும் அந்த பெண்ணுகிட்ட அப்படிங்கிறாரு. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ இல்ல சார், அந்த பெண் ரொம்ப நல்ல பெண்ணாச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு கரெக்டா தெரியுமா எங்க கடை தானே அது? ஏன்னா எங்க கடைக்கு நிறைய பிரான்ச் இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. ஏமா, மவுண்ட் ரோல இருக்கிற கடை தானமா உங்களுக்கு? ஆமா சார். அப்போ கரெக்ட் தான் நான் சொல்றது, நீ அந்த பெண்ணை கூப்பிடுமா அப்படிங்கிறாரு. இப்ப இவங்களும் போயிட்டு இந்த பெக்கின்ற பெண்ணை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் பெக்கி, காலையில நீ யாராவது வாடிக்கையாளரோட பணத்தை திருடினியா? அப்படி திருடிந்தா கொடுத்துரு பெக்கி, போலீஸ்லாம் வந்தா பிரச்சனை நடந்து பெக்கி அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த பெண்ணு, மேடம் என்ன பேசுறீங்க நீங்க, நான் அந்த மாதிரி யாரும் பணத்தை திருடல அப்படிங்கிறா. சரி, அதை வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸ்டே சொல்லு, போன்ல லைன்ல இருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. இந்த போன்ல இந்த பெண்ணு பேசுறா. அப்ப இந்த போலீஸ்காரர் கேட்கிறாரு, ஏமா நீ தான் பெக்கியாமா, இந்த அம்மா பணத்தை எடுத்து தான் கொடுத்துருமா நீ அப்படிங்கிறாரு. ஐயோ சார், நான் அந்த மாதிரி பெண்ணில் சார், நான் யார் பணத்தை திருடல சார் அப்படிங்கிறது அந்த பெண்ணு. உடனே அவங்க மேனேஜர்கிட்ட கொடுக்க சொல்றா. அந்த மேனேஜர் சொல்றாரு இந்த போலீஸ்காரரு, பாருமா, அந்த பெண்ணு வந்து ஒழுக்கமா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா, நீ வந்து அந்த பெண்ணை வந்து செக் பண்ணி பாரு, அந்த பெண்ணோட சட்டை பேண்ட் எல்லாம் கைவிட்டு பாரு, பையில பாக்கெட்ல எல்லாம் வச்சிருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல சார் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, அப்படிதான் அந்த பெண்ணோட மணி பர்ஸோ இல்ல லஞ்ச் பேக்லாம் வச்சுட்டு இருப்பா, அங்க போய் பார்த்துட்டு வா, அதுல போய் செக் பண்ணு பேக்லங்கிறாரு. அதே போல இவங்க அந்த ஸ்டாஃப் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட லஞ்ச் பேக்ல போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயே வந்து எதுவுமே இல்ல, பணம் கிடைக்கல சார் அப்படின்னு இந்த மேனேஜர் வந்து சொல்றாங்க போன்ல. இப்போ இந்த பெண்ணு வந்து போன் வாங்கி இந்த போலீஸ் கிட்ட பேசுறா. அவ ரொம்ப ஆதங்கப்படுறா. சார் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து இந்த கடையில கேஷ் கவுண்டரா பல வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் காலையில இருந்து நான் இப்ப ரெஸ்ட் ரூம் கூட போகாம இங்க இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு ரொம்ப கோபமா ஆதங்கப்படுறா. இது பண்ணி போலீஸ்காரருக்கு கோபம் வருது. ஏய், என்ன நீ குரல் வசதி பேசுற, நீ வந்து இப்போ ஒரு விசாரணை கைதி, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், என்கிட்ட நீ மரியாதை பணிவா தான் பேசணும், முதல்ல சார்னு பேசி பழகு, நான் என்ன உன் வீட்டு வேலைக்கார மாதிரி என்கிட்ட பேசுறேன் நீ அப்படிங்க மிரட்டுறாரு, திட்டுறாரு. உடனே இந்த பொண்ணு பயந்து போறா. சார் சாரி சார், நான் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், அதான் சார் அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க சார், நான் இப்ப என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க சார் அப்படிங்கிறப்ப அந்த பெண்ணு பணிவா பேச ஆரம்பிக்கிறா. உடனே நீ போன் வந்து உங்க மேனேஜர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க மேனேஜர்கிட்ட போனை கொடுத்த உடனே இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பாருமா, இந்த பெண்ணு வந்து ஒழுங்கா வழிக்கு வர மாதிரி தெரியல, நான் இந்த பெண்ணை பார்த்து பரிதாபப்பட்டா அது வேலைக்கு ஆகாது, நான் என்ன பண்றேன், ஒரு 4 போலீஸ்காரங்களை ஜீப் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன், அவங்க வந்து அந்த பெண்ணு கடையில அடிச்சு இஸ்துன்னு வந்து இங்க இப்போ ஸ்டேஷன்ல வச்சு அந்த பெண்ணை வந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு அப்படியே நிர்வாணமா நிக்க வச்சு செக் பண்ணி அவங்க விசாரிக்கிற முறையில் விசாரிச்சாதான், முட்டி முட்டி தட்டினாதான் அந்த பெண்ணு உண்மையை ஒத்துக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு பயந்து போறாங்க. இந்த மேனேஜர், ஐயோ சார், அந்த மாதிரிலாம் பண்றாதீங்க சார், போலீஸ்காரங்க கடைக்கு வந்தாங்கன்னா இந்த கடையோட மானமே போயிடும், இப்போ அப்புறம் வாடிக்கையாளர்லாம் வந்து கடைக்கு வரமாட்டாங்க, எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படும், அப்புறம் எங்களுக்கு வேலையே போயிடும், நான் இந்த வேலையை நம்பி தான் இருக்கேன், இந்த பெண்ணும் வந்து இங்கே தான் கேஷ் கவுண்டரில் வேலை செய்கிறேன், அந்த பெண்ணுக்கும் வேலை போயிடும்,
தயவு செஞ்சு அது மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், ஃபோன்லேயே பேசி முடிச்சிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இந்த பெண்ணு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி, உங்களை பார்த்தாலும் பரிதாபமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் இங்கே ஸ்டேஷனில் செய்ய வேண்டிய வேலையை நான் அப்படியே ஃபோனில் சொல்கிறேன், நீ அங்கே செஞ்சிருமா அப்படிங்கிற. சொல்லுங்கள் சார், என்ன சார் பண்ணால்? ஒன்றும் இல்லைம்மா, அந்த பெண்ணை வந்து முழு உடல் பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற. என்னென்னா அந்த பெண்ணை துணியெல்லாம் அவுத்துட்டு அப்படியே பிறந்த மாரியே நிர்வாணமாக அவளை செக் பண்ணி பார்க்கணும் முன்னாடி பின்னாடிலாம் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெண்ணுகிட்ட இந்த அம்மா கேட்குறாங்க, மேனேஜர் அம்மா, இது பாருப்பா பெக்கி, உன் ட்ரெஸ் எல்லாம் அழுத்துட்டு நில்லுப்பா, உன்னை வந்து பிறந்த மாதிரி ஒரு டைம் பார்த்துட்டு நான் செக் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துப்பாங்கன்னா அந்த பெண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஐயோ மேடம், எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டேன், உங்களுக்கு என் மாதிரி நம்பிக்கை இல்லையா, நான் எதுவுமே எடுக்கல, என்னை நம்புங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, நான் ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. இப்போ இந்த மேனேஜர் அம்மா வந்து கெஞ்சுறாங்க இந்த பெண்ணுட்டு, பெக்கி புரிஞ்சுக்கப்பா, நீ இப்படி இங்கே ஒத்துழைக்கலன்னா உன்னை வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்கப்பா, அப்படி ஸ்டேஷனுக்கு போனால் உனக்கும் மானம் போயிடும், இந்த கடையோட மானமும் போயிடும், நம்ம 2 பேருக்கு வேலையும் போயிடும்பா, அதெல்லாம் இல்லாமல் அழகாக இங்கேயே முடிச்சிக்கலாம்ப்பா, நான் மட்டும் தானே இருக்கேன், ஏன் இதுதான்ப்பா ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறேன் அப்படின்னு இந்த பெண்ணை வந்து பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பெண்ணு ஒத்துக்கிறா. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மேனேஜர் அம்மா கிட்ட, அது பாருங்கம்மா, நீங்கள் வரைக்கும் இது பண்ணுற முடியாது, நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சாட்சி வேணும், அதனால் உங்கள் கடையில் கூட யாராவது ஒரு ஆளை வந்து சாட்சி கூட்டி நிற்க வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை நீ பண்ணு அப்படிங்கிறாரு. உடனே அவங்க, சரி சார், எங்கள் கடையில் இன்னொரு பெண்ணு ஒன்று வேலை செய்கிறா, அந்த பெண்ணை வந்து கூட்டு நிற்க வச்சுக்கிட்டு நான் சாட்சியாக இதை பண்ணட்டுமானா ஓகே பண்ணுங்க அப்படின்னு அந்த கடையில் வேலை செய்கிற இந்த இன்னொரு லேடி வந்து கூட்டு நிற்க வச்சுக்கிட்டு இப்போ அந்த பெண்ணோட பேண்ட்டு சட்டையெல்லாம் கழட்டிடுறாங்க. அந்த பெண்ணு வெறும் பிராவும் ஜெட்டி மட்டும்தான் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, அத்தையும் கழட்டுங்க, முழு உடல் பரிசோதனை, அதுதான் அர்த்தம், அவளை பிறந்த மேனியா முன்னாடி பின்னாடி திருப்பி திருப்பி பாருங்க, அதெல்லாம் கழட்டு சொல்லுங்கன்னா இப்போ அந்த பெண்ணை வேறு வழி இல்லாமல் இவங்க முழு இது வந்து பிறந்த மேனே ஆக்கிடுறாங்க. அந்த பெண்ணை முன்னாடி போயெல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. இப்போ அந்த மேனேஜர் அம்மா சொல்கிறாங்க, சார் இப்போ என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா, இப்போ அந்த பெண்ணு கழட்டி கொடுத்த துணியெல்லாம் வந்து ஒரு கேரி பேக்கில் எடுத்து போட்டு அதை டைட்டாக கட்டு, அதனால் அதே மாதிரி மூட்டை மாதிரி கட்டுறாங்க. இப்போ அந்த துணியை வந்து உன்னுடைய கார் இருக்கு இல்லையா வெளியில் பார்க்கிங்கில், அந்த காரில் உன்னோட காரில் போயிட்டு வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன சார் சொல்கிறீங்க, இந்த பெண்ணோட துணியை கொண்டு போயிட்டு நான் எதுக்கு ஏன் காரில் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாருமா, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத, அதாவது இந்த துணியை வந்து நாங்கள் தடவியல் நிபுணருக்கு கொண்டு போயிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணணும், அது வரைக்கும் இதை யாரும் தொடக்கூடாது, அந்த பெண்ணும் போடக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத வந்து திருப்பி கேள்வி கேட்காம செய்யுமா அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பெண்ணும் அதே போல் அந்த துணியெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு இவளோட காரில் கொண்டு போயிட்டு வச்சு லாக் பண்ணிட்டு வர்றா. இப்போ என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு மறுபடியும் ஃபோனில் கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்போ தான் ஒரு புது தகவல் கிடைச்சிது, அதாவது இந்த பெண்ணோட அண்ணன் போதை மருந்து கடத்துகிற கும்பலில் தொடர்பில் இருக்கான், அவன் மேலே ஒரு கேஸ் இப்போ புதுசாக வந்து பதிஞ்சிருக்கு, இப்போ நாங்கள் அவனை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், போய் அவங்க வீட்டெல்லாம் நான் முழுசாக இந்த சோதனை போடணும், அதுக்கப்புறம் தான் அவங்க கடைக்கு வந்து இந்த பெண்ணை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இந்த பெண்ணுக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து தொடர்பு இருக்கலாம், இந்த பெண்ணு அந்த போதைப் பொருளை கடத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் இந்த பெண்ணை நாங்கள் வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு, நான் வர்ற வரைக்கும் இந்த பெண்ணை அப்படியே பிறந்த மேலே நிற்க வச்சு நீ பக்கத்தில் பாதுகாப்பாக நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இரு அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடனே இந்த அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க, சார் என்ன சார் சொல்கிறீங்க, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நல்லா வியாபாரம் ஆகக்கூடிய நாள், நிறைய வாடிக்கையாளங்க வந்துகிட்டு இருக்காங்க, இப்போவே அந்த பெண்ணு தான் கேஷ் கவுண்டரில் நிற்கிற பெண்ணு, இப்போ அவள் இங்கே இருக்கிறதுனால அவளுக்கு பதில் நான் போயிட்டு அங்கே கேஷ் கவுண்டர் நிற்கிறேன், இப்போ நானும் இங்கே வந்து நின்றுட்டான்னா வியாபாரம் யார் பார்க்குறது, கடையில் அப்புறம் எங்களுக்கு வேலை போயிடும் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்பளை புலம்புறா. சரிம்மா, அப்படின்னா நீ என்ன பண்ணுன்னா வேற ஏதாவது ஒரு நபரை கூப்பிட்டு வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பாக நிற்க வச்சுட்டு நீ போயிட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாரு. சரி சார், எங்கள் கடையில் கெவின் ஒரு பையன் சும்மா தான் இருக்கான், அவனை கூப்பிட்டு இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு நிற்க வைக்கிறேன்னு சொல்லி இவங்க போய் இந்த கெவின்ங்கிற பையனை கூப்பிட்டு இது போல அந்த பெண்ணு பணத்தை திருடிட்டாலாம், போதாதுக்கு அவங்க அண்ணன் வர ஏதோ போதை மருந்தெல்லாம் கடத்திட்டு மாட்டிக்கிட்டானா, அதனால் இங்கே போலீஸ் வந்து வர்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் இந்த பெண்ணுக்கு நீ காவலாயிடுறா அப்படின்ற. இப்போ அந்த பையன் இருக்க இந்த பெண்ணு இப்படி நிர்வாணமாக இருக்கிறதுக்கு ரொம்ப சங்கோச்சப்படுறா, பாவம் அந்த பெண்ணுக்கு உடம்பெல்லாம் கூசுது, அப்படியே தாங்கி தாங்கி நிற்கிறா. இப்போ அந்த பெண்ணு இவங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நீ பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அம்மா உள்ள கடைக்குள்ளே போயிடுற வியாபாரம் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த பையன்கிட்ட மறுபடியும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாரு, கேட்குறாரு, தம்பி உன் பேர் என்ன பண்ண, என் பேர் கெவின் அப்படிங்கிறான். இப்போ அந்த பெண்ணு உடம்புல ஏன்னா துணி போட்டிருக்காளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், இந்த இது சமைக்கும் போது போடுவாங்க இல்லையா அந்த சமையல்காரங்கெல்லாம், அந்த மாதிரி ஒரு அங்கி மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கா சார், உடம்பை மறைக்கிறதுக்காக அந்த அங்கி மாட்டிக்கிட்டு இருக்கா சார் அப்படிங்கிறா. அத்தை யார் அவளுக்கு கொடுத்தது, அதெல்லாம் போடக்கூடாது, அந்த பெண்ணு பிறந்த மாரி தான் நிற்கணும், நீ இப்போ அந்த பெண்ணு உடம்புல இருந்து அதை கழட்டி போடு, அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக்கு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அந்த பையனுக்கு கோவம் வருது, சார் என்ன பேசுறீங்க நீங்கள், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவன் கோவப்பட்டுட்டு நேராக போயிட்டு இந்த மேனேஜர் அம்மாட்ட சொல்கிறான், மேடம் என்ன அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோ ரொம்ப மோசமாக அசிங்கமாக பேசுகிறாரு,
அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்தாங்க பிடிங்க ஃபோனு அப்படின்ட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்றான். சார் என்ன சார் அப்படின்னா உடனே அவர் சொல்றாரு, என்னம்மா நீ என்ன மரியாதை தெரியாத ஆட்கள்லாம் வந்து வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்க, அந்த பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுறான், இவ்வளோ மரியாதை தெரியாத பையனா இருக்கானே அப்படின்னா, சரி கோச்சிக்காதீங்க சார் அப்படின்னா நான் ஒன்று பண்ணிட்டுங்களா, எனக்கு வந்து அடுத்த வாரம் கல்யாணம் ஆக போகுது, என்னோட வருங்கால கணவர் வந்து சும்மா தான் இருக்காரு, வேணா அவரை கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு துணையா நிக்க வைக்கட்டுமா அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. சரி ஓகேம்மா சீக்கிரம் அவர் வர வைமா அப்படின்னா இவங்களும் ஃபோன் பண்ணி தன்னுடைய வருங்கால கணவரான இந்த பெரியவரை கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. இப்போ இந்த பெரியவர்கிட்ட ஃபோனை கொடுத்து, இப்போ எதிர்த்தாப்புல இருக்கிற போலீஸ்காரர் என்ன சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்காம அப்படியே செஞ்சுட்டு இருங்க, நான் அதுக்குள்ளேயும் போயிட்டு வியாபாரம் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா இந்த பெண் கூட விட்டுட்டு வியாபாரம் பார்க்க போயிடுறாங்க. இப்போ இந்த பெரியவர்கிட்டயும் அவன் ஃபோன்ல பேசுறான் போலீஸ்காரன், அந்த பெண் என்ன போட்டிருக்கானா அது போல ஒரு அங்கி மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கான்னா அதை போய் நீங்க கழட்டுங்க அப்படின்னா, அந்த அங்கியை போய் கழட்ட போனா அந்த பெண் ஒத்துக்க மாட்டேங்கிற, கழட்ட விட மாட்டேங்கிறா, நீ போன அந்த பெண்கிட்ட கூடுன்றாரு. அந்த பெண்கிட்ட பேசுறாரு போலீஸ்காரு, என்ன பாப்பா நீ பார்த்தா சின்ன பொண்ணா இருக்கியே, உன்னை ஸ்டேஷன்ல கூட்டு வந்து விசாரிச்சா உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமே, உனக்கு அவமானம் ஆயிடுமேன்னு தான் அங்கேயே எல்லாம் ஃபார்மாலிட்டி முடிக்கலான்னு பார்த்தா நீ ஒத்துழைக்க மாட்டியே, நீ சரிப்பட்டு வர மாட்டே, உன்னை வந்து போலீஸ்காரில் அமுச்சு விட்டு அடிச்சு தூக்கிட்டு வந்து உன்னை முட்டி தட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவியா அப்படிங்கிற மிரட்டுறாரு. ஐயோ சார் அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த ஒத்துழைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பெண் அந்த அங்கேயை வந்து கழட்டி கொடுத்துட்றா. இப்போ பிறந்த மீறி அந்த பெண் நிக்கிறா. இப்போ இந்த கிழவங்கிட்ட இந்த போலீஸ் ஆபீசர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த பெண்ணை வந்து நல்லா ஏற இறங்க பாரு, குறிப்பா அந்த பெண்ணோட பிறப்புறுப்பை பாரு, அதுல வந்து முடி இருக்கா, குஞ்சுமா இருக்கா, நிறைய இருக்கா, இல்ல அந்த முடியை வந்து ஷேவ் பண்ணியிருக்காளா, எப்படி இருக்கு பார்த்து சொல்றா அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடனே அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆகுறாரு இந்த பெரியவர். சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க, இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க அப்படின்னா, இந்த பாருப்பா இதெல்லாம் அவனுக்கு சொன்னா புரியாது, இது வந்து போலீஸ் விசாரணையோட ஒரு அங்கம், சரி கேட்குறேன்னு சொல்றேன், அதாவது சப்போஸ் அங்க முடி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட ஏதாவது இவங்க ஒளிச்சு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் அவன் கேட்கறேன், பதில் சொல்லு அப்படின்னா, சார் அந்த பெண்ணை கையை வச்சு மறைச்சிட்டு இருக்கா சார், எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. உடனே போன் அந்த பெண்ணை கொடு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பொண்ணு மிரட்டுறாரு, இது பாரு நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா சொல்லுப்பே உன்னை வந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறேன், எப்படி வசதி அப்படின்னா திருப்பி அந்த பொண்ணு பயப்படுறா, ஓகே சார் நான் ஒத்துழைக்கிறேன் சார் அப்படின்னு அந்த கையை எடுத்துடுறா. இப்போ இந்த பெரியவரும் அந்த பெண்ணோட பிறப்புறுப்பை பார்த்துட்டு போன்ல சொல்றாரு, சார் அந்த பெண்ணு வந்து சுத்தமா ஷேவ் பண்ணிருக்கா, பார்க்கறதுக்கு கிளீனா இருக்கு சார் அப்படிங்கிறா. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அந்த பெண்ணோட மார்பகங்களை பாரு, அது எப்படி ரொம்ப தொங்கி போயிருக்கா, ரொம்ப நல்லா கெட்டியா ஸ்டிப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த முனையில இருக்கிற முளை காம்பு வந்து கருப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா, சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அசிங்கமா ரொம்ப மோசமா வந்து இவர் கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து அவருக்கு கேட்டுக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல இந்த பெரியவரால. சார் ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்கன்னா, நான் அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து போலீஸ் விசாரணையோட ஒரு அங்கம், இதெல்லாம் ஒரு ரகசிய விசாரணை, இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் வெளியே சொல்ல முடியாது, நான் சொல்றதுக்கு மட்டும் கேட்டு அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, எப்படி இருக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த ஆள் பார்த்துட்டு, இல்லை சார் மீடியம் சைஸ்ல இருக்கு சார் அப்படிங்கிறான். சரி ஓகே, அங்க பக்கத்துல ஏதாவது பழுப்பு எதனா இருக்கா பாரு அப்படிங்கிறாரு. இருக்கு சார், அந்த பழுப்பை கையில் எடுத்துக்கோ அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பழுப்பை வந்து அந்த பெண்ணோட பின்னாடி ஆசன வாயில சொருகிட்டு அந்த பழுப்போட மறுமுனையை நீ வாயில வச்சு உரிடா அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் பேசுறீங்க, இதெல்லாம் ஏன் சார் பண்ணணும் அப்படின்னா, இல்ல நான் தான் சொன்னேன் இல்லையா முதல்ல, நான் சொல்ற எல்லாத்தையுமே காரணம் இருக்கும், அதாவது அந்த பெண்ணு ஏதாவது வாய் வழியா உள்ள வயிற்றுல மூழ்கி இருந்தா கூட இப்படி அது போல பழுப்புல உறிஞ்சியா அது வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களும் வேற வழி இல்லாம அந்த பெண்ணோட ஆசன வாயில பழுப்பை ஒரு முனையில சொருகிட்டு அந்த பழுப்போட மறுமுனை இவர் வந்து வாய் வச்சு உரிகிறாரு. அப்படி எதுவும் வரல அப்படின்ட்டு அந்த பழுப்பை வெளியே எடுத்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ரூம்குள்ள யாரோ வர்ற மாதிரி கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. டக்குனு அந்த பழுப்பெல்லாம் தூக்கி போட்டு அந்த பெண் அந்த அங்கேயே தூக்கி மாட்டிக்கிட்டு அப்படியே உட்காடுறா. பார்த்தா வரவங்க வேற யாரும் இல்லை, நம்ம அந்த மேனேஜர் அம்மா தான் வருது. இப்போ இந்த ஆளுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆயிடுது, இந்த பெரியவருக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுது. உடனே அந்த பெம்பிளைய பார்த்து முறைச்சிட்டு, போடி நீ வேணாம் கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி விரக்தியா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா இந்த பெண்ணுக்கு வந்து பொம்பளைக்கு எதுவுமே புரியல, ஏன் இருந்தாலும் திடீர்னு கோச்சின்னு போறாரு அப்படின்ட்டு. ஏன்னா இங்க நடந்தது எதுவுமே அந்த அம்மாவுக்கு தெரியாது, இவ்வளவு மோசமா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கான் நடந்துகிட்டு இருக்கான்னு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இது தெரியாம இந்த அம்மா அவன் போலீஸ்காரர்கிட்ட மறுபடியும் போன்ல கேக்குது, சார் என்ன சார் பிரச்சனை, என்னுடைய வருங்கால கணவர் வந்து கோச்சிட்டு போறாரு, நீங்க என்ன திட்டிங்களா சார் அவரை அப்படிங்கிற மாதிரி அவரு போலீஸ்கார்ட்டே கேக்குது. உடனே அவர் அதான் சொல்றாரு, என்னம்மா உன் வருங்கால கணவர் வேஸ்ட்டுமா, நான் சொல்றேன் எதுவுமே அதாவது கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நடந்துக்க மாட்டேறாமா அப்படின்னா, அப்படியா சார் சரி அவர் போட்ட சார் நான் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்றேன் சார். அந்த கடையிலேயே இன்னொரு வயசான ஆள் இந்த ஆள் இருக்காரு, இவர் வந்து எடுபடி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இவர்கிட்ட போய் மறுபடியும் இந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி இந்த பெண் திருட்டாலாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாதுகாப்பு நிக்க சொல்றாரு. அவர் வந்து லைன்லேயே போன்ல இருக்காரு போது அதை போட்டு பேசு அப்படின்ட்டு அவர்கிட்ட போனை கொடுத்தோன்னே இந்த பெரியவர் வந்து ரொம்ப கோவக்காரரு, ரொம்ப தைரியசாலியாகிறாரு. இப்ப இந்த போலீஸ்காரன் இவர்கிட்டயும் அது போல அந்த அசிங்கமாலாம் பண்ணு அசிங்கமா
பேசினவொன்னா இந்த பெரிய கோவம் வருது. யோ யார் நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் பேச சொல்லி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னா பாரு நான் ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிறாரு. நீ போலீஸ்காரனாரு எவனாரு போலீஸ்காரனா நீ என்ன வேணா பேசுவியா நீ சொல்ல செஞ்சிருந்தம்மா அப்படின்ட்டு அப்படி நீ உண்மையிலே போலீஸ்காரன் நேரில் வாயா ஏதாவது நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபமா வந்து தைரியமா அந்த போலீஸ்காரனை பிடிச்சி திட்டுறாரு. இந்த பெரியவர் திட்டிட்டு நேரம் இந்த மேனேஜர் அம்மாட்டே போறாரு. மேடம் என்ன மேடம் அந்த போலீஸ்காரன் மாதிரியா பேசுறான் பொறிக்க மாதிரி பேசுறான் நீங்களும் அவன் பேசலாம் கேட்டு அந்த பெண்ணை வந்து இப்படி நிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அவன் போலீஸ்காரன் சந்தேகமா அவன் போலீஸ்காரன் பாட்டா செக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு இந்த பெரியவர். இப்பதான் இவங்களுக்கே அவன் மேல சந்தேகம் வருது. என்னடா அவன் உண்மையில போலீஸ்காரன் தானா இல்லையா அப்படின்ட்டு மறுபடியும் இந்த அம்மா வந்து மெதுவாக போன்ல கேட்கறாங்க. சார் நான் கேட்கறேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க பேர் என்ன நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து பேசிட்டீங்க எந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ நீங்க எஸ்ஐயா இன்ஸ்பெக்டரா அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்கறாங்க பாருங்க. அமைதியா அவன் போனை கட் பண்ணிடுறான். அதாவது இவ்வளவு நேரம் பேசணுமே இவன் வந்து உண்மையான போலீஸ்காரனே கிடையாது. ஏதோ ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் டைம் பாஸுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஒரு ஃப்ராங்க் கால் அதாவது இவன் வந்து ரொம்ப கேவலமான வக்கர புத்தி உள்ள ஒரு ஈனப்பிறவி. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதுல சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு கேவலமான பிறவியா இருக்கான் இவன். இதுதான் இவன் வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கான். பல பேர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாம் உண்மையான போலீஸ்காரனுக்கு போன் பண்ணி வர வைக்கிறாங்க. இந்த போலீஸ்காரெல்லாம் வந்துட்டு இந்த பெண்ணோட நிலைமையை பார்த்து இந்த பெண்ணை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. பரிதாபப்பட்டு நேரா இந்த மேனேஜர் அம்மா பிடிச்சி கழுவி ஊத்துறாங்க. ஏம்மா எவனோ ஒருத்தன் போலீஸ்காரன் சொல்லி போன் பண்ணான்னா ஒரு அப்பாவி சின்ன பெண்ணை வந்து இப்படி கொடுமைப்படுத்துவீங்களா இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி இப்படி அவமானப்படுத்துவீங்களா இது உங்களுக்கே நியாயமா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை பிடிச்சி திட்டினவொன்னே இந்த மேனேஜர் அம்மா என்ன சொல்றதுன்னா சார் என்னை மன்னிச்சிருங்க அந்த ஆள் போன்ல பேசுனதை பார்த்தா அப்படியே ஒரிஜினல் போலீஸ்கார மாதிரியே இருந்துச்சு அதான் சார் நான் நம்பிட்டேன் அப்படின்னு. ஏம்மா எந்த ஒரு ஒரிஜினல் போலீஸ்காரன் இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேச மாட்டான் அசிங்கமா நடந்துக்க மாட்டான். இந்த மாதிரி இப்ப பரிசோதனை பண்றதுக்கு சட்டத்திலையும் இடம் இல்லம்மா இதெல்லாம் கூட தெரியாதாம்மா உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. கடைசியில் அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க. அப்படியே அந்த ஆளை வந்து தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆளை போன் பண்ணவன போய் பார்த்தா பாருங்க அவனுக்கே வந்து ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்கு. இப்படி ஒரு பெண் குழந்தையோட தகப்பனே இவ்வளவு வக்கர புத்தியா இருக்கான். இந்த மாதிரி மற்ற நிறைய பெண்கள் கிட்ட அவன் நடந்துகிட்டு இருக்கான். நூற்றுக்கணக்கான பெண்கள் கிட்ட அவன் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணியிருக்கான். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம்.